ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ராகி புட்டு தாங்க செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். ராகி மாவு 250 கிராம், உப்பு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு, அரை மூடி தேங்காய், நாட்டு சர்க்கரை. ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் ராகி மாவு, கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அடுத்து இன்னொரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா கரையணும். உப்பு கரைசலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்குறதால நல்லா வாசனையாக இருக்கும். நெய் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா சேர்க்க வேணாம், நெய் ஆப்ஷனல் தான். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல உப்பு கரைசல், அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா மிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து களி போல் மாறிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அடுத்து உதுர்த்து விட்டோம்னா பழைய மாதிரி மாறிடணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அடுத்து இது போல் ஒரு பாத்திரத்தில் அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிறேன். இடியாப்பத்தட்டு இல்லைனா இட்லி தட்டு கூட எடுத்துக்கோங்க. இந்த தட்டில் நல்ல சுத்தமான துணியாக வாஷ் பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கோங்க. அந்த ஓட்டை வழியாக மாவெல்லாம் கீழே போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த துணி போடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாத்திரத்துக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த தட்டை வச்சு மேலே துணி விரிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரே டைமில் எல்லா மாவையும் வைக்க முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் 2-3 பேட்சாக கூட இது போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் புட்டு செய்யணும்னு இல்லை, இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். ஆவி வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு மூடிக்கோங்க. நான் இந்த பவுல்லையே வச்சு மூடிக்கிறேன். இது நல்லா வேகிறதுக்கு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காவை இது போல் துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக துருவி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஏதாவது துணி வச்சு திறந்து பாருங்கள். இப்போது இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கத்தியை இந்த மாதிரி மாவுக்குள்ளே விட்டு பாருங்கள். இந்த மாதிரி மாவு ஸ்பூனில் ஒட்டாமல் வரணும். உங்களுக்கு இப்படி பார்க்க தெரியல அப்படின்னா கையில் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். பிசு பிசுன்னு இல்லாமல் உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கரண்டியை வச்சு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. ஒரு தட்டில் இந்த புட்டை வச்சுட்டு தேங்காய் பூவை தூவிட்டு அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையும் தூவிட்டோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.